வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இந்து சமய அறநிலைத்துறையில் வந்துட்டு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1-2 போஸ்ட்டுக்கு மட்டும் 8th பாஸ் பண்ணாவே போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னா 39,500 ரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க. இது முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நான் கீழே வந்துட்டு சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஃபஸ்ட்டு அதுக்கான போஸ்ட் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, சேலரி, வேக்கன்சிஸு, இதற்கான கல்வி தகுதி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த போஸ்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அமைந்தகரை, சென்னையில். அப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியே வந்தது அப்படின்னா இந்த மாதம் 5ஆம் தேதி தாங்க வெளியே வந்தது. இதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு அதுக்கான சேலரி எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா பரிச்சாரகர் ஆர் சுயம்பாகி. ஓகேங்க, இந்த போஸ்ட்டுக்கு மாத சம்பளம் 13,200லேருந்து 41,800 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கான தகுதி என்னென்ன அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், அண்ட் பிரசாதமும் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்ம வந்துட்டு சாமிக்கு சடங்குகள்லாம் செய்வோம் இல்லையா, அதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கல்வி தகுதி. நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர், அந்த போஸ்ட்டுக்கு 12,600லேருந்து 39,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி. நீங்கள் மினிமமாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் இரவு காவலர். இதற்கான மாத சம்பளம் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு திருவலகு போஸ்ட்டு. இதுக்கு 10,000லேருந்து 31,500 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. இதற்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பதவியோட பெயர் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பெயர் தமிழில் தான் எழுதணும். உங்களுடைய தந்தை பெயர், கணவர் பெயர், இல்லைனா பாதுகாவலர் பெயர், ஓகே, அதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய வயதும் எழுதிடணும். ஓகேங்களா, பிறந்த தேதியோட வயதும் எழுதிடணும். பள்ளி சான்று, நீங்கள் வந்துட்டு இப்போ 8th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ 8th மார்க் ஷீட்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பாலினம் கேட்டிருக்காங்க, நிரந்தர முகவரி, அப்புறமேட்டுக்கு ஆதார் அட்டை எண், ஓகேங்களா, அதுவும் எழுதணும். அதனோட ஜெராக்ஸும் நீங்கள் வந்துட்டு பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தொலைபேசி எண் இதெல்லாம் வேலிடான்னு பார்த்துக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, மதம் என்ன மதம் அப்படின்ட்டு எழுதிருங்க. அதனோட ஜாதி சான்று ஜெராக்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டேட் படி, அதாவது 1/7/2024 படி உங்களுக்கு 18 வயசு முழுமை அடைஞ்சிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். கல்வி தகுதி என்ன மேக்ஸிமமாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதர தகுதிகள் இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நன்னடத்தை சான்று வந்துட்டு லாஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை காலேஜில் படித்தேன் அப்படின்னா காலேஜிலேருந்து வாங்கிக்கலாம். குற்றவியல் நடவடிக்கை ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கா, இல்லை ஸ்டேயில் நிற்கிதா, இல்லை தண்டனை வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டதா அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும்.
நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, முன்னாடி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இஃப் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சான்சஸ் நிறையவே கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு உங்களுடைய பெயர் ஓகேங்களா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களோட நாள், நீங்கள் என்ன டேட்டில் அப்ளை பண்ணிங்களோ அந்த நாள், இடம், உங்களுடைய சைனு இதை போட்டுட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, ஆதார் அட்டை. இதில் வந்துட்டு சப்போஸ் அந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்ஸும் அவங்க எடுத்துப்பாங்க. இந்து மதத்தை சார்ந்தவர் தான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட், நன்னடத்த சான்று, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்துட்டு 35 ரூபாய்க்கான அஞ்சல் தலை வந்துட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஒட்டி தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். இது வந்துட்டு அந்த டேட்டுக்குள்ளே தான் இந்த விண்ணப்பங்கள் வந்துட்டு வாங்கப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி சான்றிதழ்லாம் இருக்கு இல்லையா, அது, அப்புறம் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இது போன்ற ஆவணங்கள் வந்துட்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட டிசியும் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஜெராக்ஸஸ் எல்லாமே வந்து பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு விட்டு போனாலுமே அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குற்ற நடவடிக்கை வந்துட்டு எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? மற்றதெல்லாமே வந்துட்டு அவங்க காமனாக தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.